செம்பருத்தி பூ. இங்கே பாருங்க, இது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூ. அதை விட இது மாதிரி அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். இதுதான் செம்பருத்தி பூ. அடுக்கடுக்காக இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது பேர் தான் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூ. இது ஆடுது. கேம் விளையாடுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேம் விளையாடுவோம். இங்கே பாருங்கள், இதை சமையல் வந்து இட்லி பூ, ரெட் கலர் இட்லி பூ. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் துண்டாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பிச்சு போட்டோடனே இந்த மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். இதை அப்படியே பிச்சு போட்டால் இந்த மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், ரெட் கலர் இட்லி பூ. இங்கே பாருங்கள், இதை வச்சு நீங்கள் சமைக்கணுன்னா அழகாக சமைக்கணும், அழகாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சமைச்சிருக்கீங்கன்னா அப்போ அழகாக இருக்குன்னு இட்லி பூ அர்த்தம் சொல்லுது. சரி, நான் சொல்லி கொடுத்த இட்லி பூவை நீங்கள் வீட்டில் செய்யணும். இல்லை, நான் சொல்ல இட்லி பூவை நீங்கள் சொல்கிற இட்லி பூவை நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? போடுற ஹாய் சில்ட்ரன்ஸ், இங்கே பாருங்கள், நான் கலர் கலராக பூ வச்சுருக்கேன். ரெட் கலர் செம்பருத்தி பூ, கல்யாணி பிங்க் கலர் பூ, ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூ, இட்லி ரெட் கலர் இட்லி பூ. இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே ரெட் கலரில் இருக்குல்ல, ஆனால் இது ரெண்டுமே வேறு கலரில் இருக்குது. பாருங்கள் சிஸ்டர்ஸ், நான் இப்போ இந்த பூலாம் வச்சு விளையாட போகிறேன். அதோட துண்டுகளை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா. இதோட துண்டுகளையும் வச்சு விளையாட போகிறேன் நான். இங்கே பாருங்கள், துண்டுகளை என்ன பண்ணணுன்னா, நான் செம்பருத்தியோட துண்டுகளை நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இது வந்து செம்பருத்தி பூ, ரெட் கலர் செம்பருத்தி பூ. இது வந்து